நாங்கள் வந்து ரோட் ஷோ நடத்துகிறோம், மதுரையில் ரோட் ஷோ நடத்துகிறோம், இங்கே கோயம்புத்தூரில் ரோட் ஷோ நடத்துகிறோம். தளபதி விஜய் அவர்கள் மதுரைக்கு போய் கூட்டம் வந்த பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வந்து ரோட் ஷோ நடத்தணும் அப்படின்ட்டு வண்டியாக அரசு பேருந்துகளை பயன்படுத்தி பொதுமக்களை அழைச்சிட்டு வந்து ரோட் ஷோ நடத்தி காமிச்சாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ மதுரைக்கு போகும்போது தளபதி விஜய் அவர்கள் மதுரைக்கு போகும்போது அங்கே தன்னெழுச்சியாக கூடிய கூட்டத்தை பார்த்துட்டு அங்கேயும் திமுகவுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னு காமிக்கணுங்கிறதுக்காக அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதற்கு முன்பு வந்து ரோட் ஷோ நடத்துறாரு. 16 கிலோமீட்டர். யார் கேட்டா 1000-500 செலவு பண்ணி எங்களுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்னு காமிக்கிறீங்க. இங்க வந்து அரசு பேருந்துகளில் ஆட்களை கூட்டு வந்து கோயம்புத்தூர்ல காமிச்சாரு உதயநிதி ஸ்டாலின். அதே மாதிரி மக்களை ஆட்டு மந்தை மாதிரி அழைச்சிட்டு வந்து பணம் கொடுத்து 100, 200, 1000 கொடுத்து பிரியாணி கொடுத்து அழைச்சிட்டு வந்து டாட்டா காமிச்சிட்டு ஸ்டாலின் அவர்களையும் ஏமாத்துறீங்க. அதே மாதிரி உங்களை நீங்களும் ஏமாத்திக்கிட்டீங்க. மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பணம் வாங்கி கொண்டு எல்லா மக்களுமே வாக்கு செலுத்துவாங்கன்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி இளைஞர்களும் வாக்கு செலுத்துவாங்கன்னு நினைக்காதீங்க. 2026 தேர்தலுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கும், நீங்க நினைச்ச மாதிரி இருக்காது. இதுவரைக்கும் திமுக பிஜேபி RSS அப்படிங்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சு அதை மட்டுமே காமிச்சு ஓட்டு வாங்கின மாதிரி 2026 தேர்தல் களமும் இருக்காது. தொடர்ந்து மக்கள்கிட்ட நீங்க அம்பலப்பட்டு தான் போவீங்க. மக்களுக்கு நல்லது செய்யுங்க. மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் விமர்சனம் பண்ணாதான் செய்வாங்க. அதற்கு நீங்கள் பதில் கொடுத்து தான் ஆகணும். கதறக்கூடிய காட்சிகளை பார்க்க வேண்டியதான். ஏன்னா ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ் பார்த்தேன், அதில் திமுகவினர் உடன்பிறப்புகள் என்ன பேசுகிறாங்கன்னே காதில் விழுல. எல்லாரும் காட்டு கத்துன்னு கத்துறாங்க. ஏன்னு தெரியல, பாவம் பரிதாபமாக இருக்குது.